ஓகே, தமிழ் பிகினர்ஸ் கிளாஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி 9th கிளாஸ் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th கிளாஸ். ஓகேங்களா? இதில் வந்து அத்தியாயம் 4, அத்தியாயம் 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க போன வீடியோ பார்த்துட்டு இது வந்து பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோம்? கீழ்கோடு மேற்கோடு என 2 உருவங்களை கொண்டு இருப்பது. ரா ரா டவுன்வோர்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், அப்வோர்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். 2 உருவங்கள். ஹா அப்போடு ஹா, மேற்கோட்டு ஹா, கீழ்கோட்டு ஹா, 2 உருவங்கள். இக்ஷா கீழ்கோட்டு இக்ஷா, மேற்கோட்டு இக்ஷா. ஓகேங்க, இந்த மாதிரி 2 பாகங்களை கொண்டு இருப்பதை எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ். உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ரா அல்லது ரா வந்தால் கீழ்கோடு எழுதவும். ஓகேங்களா? உயிர் எழுத்து ஃபஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் ஒரு இந்த ராவோ வந்துச்சுன்னா நம்ம டவுன்வோர்டு ரா யூஸ் பண்ணுறோம். டவுன்வோர்டுன்றது என்னென்னா இது, அப்வோர்டுன்றது இது. ஓகேங்களா? ஓகே, இப்போ உயிரெழுத்து ஊன்றது ஒரு உயிரெழுத்து, அதுக்கப்புறம் ஊனா 3rd பிளேஸ். ஊர் டவுன்வோர்டு. உருமல் ஊரு ம இல் உருமல். ஆற்காடு ஆ இரு காடு ஆறு காடு. ஊரு ம இல்லு உருமல். இரு ஊக்கு இன்னும் கூட இந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரி உயிரெழுத்து வந்து அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக ஒரு ரா வந்துச்சுன்னா அந்த ரா டவுன்வோர்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ரூல் சொல்லுது. ராவுக்கு பின் உயிரொலி வந்தால் மேற்கோடும், உயிரொலி இல்லாத பொழுது கீழ்கோடும் எழுதவும். ஓகே, ராக்கு பின் ஃபாலோ. பின் மீன்ஸ் ஃபாலோப்பா. ஃபாலோ ஃபைனலாக பபல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பொறி போரி போரி. ராக்கு அப்புறம் ஒரு ஃபாலோ பண்ணுது, அப்போனா நம்ம அப்போட் ரா தான் யூஸ் பண்ணணும். ஃபைனலாக ஒரு பபல் வைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்போடார். இரு போர் முன்னாடி முடிஞ்சிருது, ஃபைனலாக எந்த பபலும் வைக்காத மாரி வருது, அதனால் டவுன்வோர்ட் ஆர் யூஸ் பண்ணுறோம். நெறி நேரி நேரி இரு ப்ளஸ் ஈரி. அப்போனா நம்ம அந்த இடத்துல அப்போட் ஆர் தான் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல டவுன்வோர்ட் ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. நேர் நே இரு. ஓகேங்களா? உயிர் எழுத்து முன்னதாக வந்து ஒரு ரா வந்துச்சுன்னா டவுன்வோர்ட் ஆருப்பா. உயிர் எழுத்து பின்னதாக வந்துச்சுன்னா அப்போட ஆறு. ஓகேங்களா? உயிரொலி. ஓகேங்களா? வவ்வல். உயிரொலி மீன்ஸ் வவ்வல். ஃபைனலாக வவ்வல் வந்துச்சுன்னா நம்ம அப்போடு ராவை யூஸ் பண்ணணும். ஓகே, அது வந்து சின்ன ராவாக இருந்தாலும் சரி, பெரிய ராவாக இருந்தாலும் சரி, 2த்துக்குமே சேம் தான். வாகான சேர்க்கையை உத்தேசித்து மாவுக்கு முன் கீழ்கோடும் ரா எழுதவும். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உயிரெழுத்து முன்னு உயிரெழுத்து பின்னுக்கும். ஆனால் வந்து மா கூட ஒரு ரா வந்துச்சுன்னா அது எப்பவுமே டவுன்வோர்டு ரா. இந்த ராவாகவும் இருக்கலாம், இந்த ராவாகவும் இருக்கலாம், அது டவுன்வோர்டு. இதை பாப்பா டவுன்வோர்டு ரான்னு சொல்கிறாங்க, ஏன்னா இது அப்போடான்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம கை மேலே முடிகிறதுனால இது அப்போடுன்னு சொல்லிக்கிறோம். கடைசியாக இதில் நம்ம கை கீழே முடிகிறதுனால டவுன்வோர்டுன்னு சொல்லிக்கிறோம். மா மாவுக்கு முன்னாடி ஒரு ரா வந்துச்சுன்னா அது டவுன்வோர்டு ரா. ரூமு ரூமு. ஓகேங்களா? ஊக்கு ஒரு உயிரெழுத்து முன்னாடி மா இருக்குது, மாவுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, மாவுக்கு பின்னாடி வந்தாலும் சரி, டவுன்வோர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஒரு மித்து வவ்வல்ல வந்துருச்சு. ஒரு மீத்து மீத்து ஒரு மித்து ஒரு மீத்து. இன்னொரு வாட்டி போட்டுக்க. அப்புறம் ஒரு மீத்து ஒரு மித்து. ராமு ராமு. ஓகேங்களா? மாவுக்கு முன்னாடி ஒரு ரா வந்திருக்கு, அது டவுன்வோர்ட் ரா தான் யூஸ் பண்ணணும் ரூலு. நேர்கோட்டு மேற்கோடுகளுக்கு பின் ரா வந்தால் வாகாக சேர்க்கையை உத்தேசித்து. ஓகே, நம்ம கன்வீனியன்ஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ ஒரு அப்போடு ஸ்ட்ரோக் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஒரு ரா வந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம அப்போட்லேயே யூஸ் பண்ணிக்கிறோம். பி ரா இரு பிறர். ஹரி அப்போர்டில் போட்டோம். இப்போ நம்ம கை அப்போர்டில் இருக்குது. இங்கேருந்து டவுன்வோர்டு போடுறத விட அப்போர்டு போடுறது ஈஸி, அதனால் ஒரு ஸ்ட்ரோக்கு அப்போர்டு மோஷனில் இருந்தால் அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு ரா வந்துச்சுன்னா அது அப்போர்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊஇ இரு. உளரி ஊலரி. ஆல்ரெடி பெரிய ஸ்ட்ரோக் படித்தா அப்படியே உளரி. ஓகேங்களா?
வாகாக எழுதுவதே முக்கியத்துவமாகையால். ஓகே, வாகு நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரோக்கை ஈஸியாக எதை ஜாயின் பண்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஆரம்ப உயிர்கொலியை கூட கவனிக்காமல், ஆல்ரெடி சொன்னாங்களா ஆரம்ப உயிர்குழி வந்தால் டவுன்வேர்டு ஆர் தான் யூஸ் பண்ணணும்னு, அதை கூட கவனிக்க வேணாம். எதுக்காக, நம்ம ஈஸியராக ஜாயின் பண்ண முடிஞ்சுன்னா எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இச்ச, சாஷ, ஜ, ட, த, வ, ல, ய, ழ இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் நம்ம இச்ச, ஷ, ஜ இதில் எது வந்தாலுமே நம்ம அப்போடு ரா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஏரி, இச்சல் ஏன் அப்போடு ரா தான் யூஸ் பண்ணணும்னா ஈஸியராக அதான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். ஏரி, இச்சல். ஓகேங்களா, அரிசி, அரிசி, அரிசி. அராஜக, அராஜக, அராஜக. ஓகேங்களா, ஆறடி, ஆறடி, ஆறடி. அரிது, அரிது, அரிது. அறிவு, அறிவு, அறிவு. அரளி, அர 3 சுழி லி, அரளி. ஈரேழு, 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 ஈரேழு. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே அப்போடுறா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஈஸியராக ஜாயினிங்காக. நீங்கள் இந்த ரூல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம்ப்பா, இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம், இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறது, டேலாம் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஸ்டார்டிங்கில் உயிரொலியாக வந்துச்சுன்னா, ஓகேங்களா, உயிரை முன்னதாக கொண்டு வந்துச்சுன்னா இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரை முன்னதாக கொண்டு, இது எப்படி வேணால் நீங்கள் ஞாபகம். உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ரா வந்துச்சுன்னா நம்ம டவுன்வோர்ட் ரா யூஸ் பண்ணணும். இதான் இந்த ரூல். ஓகேங்களா, பின் உயிரொலி வந்தால் கடைசியாக வவ்வல் வைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அப்போட்ரா தான் யூஸ் பண்ணணும். உயிரொலி மீன்ஸ் வவ்வல். ஃபைனலாக நம்ம ஒரு உயிரொலி வந்துச்சுன்னா அப்போட்ரா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதனால தான் இங்கே அப்போட், இங்கே டவுன்வோர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாக்கு அப்புறம் ஒரு ரா வந்துச்சுன்னா அந்த ரா நம்ம டவுன்வோர்ட் ரா தான் யூஸ் பண்ணணும். இந்த வாட்டத்தை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்படி போட்டோன்னா மா போட்டால் அது கொஞ்சம் லாவாக ஆகிடும். மா போட்டிங்கன்னா லாவாக ஆகிடும். அந்த மிஸ்டேக்கை தவிர்க்கிறதுக்காக தான் மா வந்தாலே நம்ம டவுன்வோர்ட் ரா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். இந்த அப்போர்டு மோஷனில் நீங்கள் பீர இப்படி போட்டாலும் கரெக்டு தான்ப்பா. பீர இப்போ டவுன்வோர்டில் போட்டுட்டேன், பிறர்னு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டு தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக 10 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரோக்கை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டண்டான ரூல் இது. இந்த 3த்தையும் மட்டும் ஞாபகம் வச்சோம். மற்றபடி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரோக்கை வச்சு எதை ஈஸியராக ஜாயின் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரா யூஸ் பண்ணால் தான் கரெக்ட், இந்த ரா யூஸ் பண்ணால் தான் தப்பு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த வேர்டை கரெக்டாக பொறின்னு எடுத்தால் கரெக்டு தான். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.